ஹாய் காய்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம மகாராஜா ட்ரெய்லர் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ மகாராஜா, விஜய் சேதுபதி, அனுராக் கஷ்யப்லாம் இருக்காங்க. அண்டு நம்ம விஜய் சேதுபதியே நம்ம ஒரு ஹீரோவாக பார்த்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஹீரோவாக பார்த்து கொஞ்சம் நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி என்ன கடைசியாக படம் வந்தது கூட எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ரீசெண்டாக மலேசியாவில் கூட படம் வந்து ஷூட் பண்ணிட்டு போயிருந்தாங்க. பட் அது வந்து என்ன படம்னு எனக்கு இன்னும் சரியாக தெரில. ஸோ அதை பற்றி இன்னும் அப்டேட் ஆனவங்க இன்னும் சரியாக தெரில. ஸோ பார்ப்போம் இந்த படத்தில் ஒரு கம்பேக் கொடுக்குறாரான்னு ஒரு ஹீரோவாக. ஏன்னா அவரை ஹீரோவாக பார்த்தும் அவர் ஹீரோ நடிக்கிற படமும் அவ்வளோவா ரொம்பவும் நல்லா ஓடலை. ஸோ கதையும் அவ்வளோவா அவருக்கு இதாக இல்லை, கரெக்டாக அமையலை. ஸோ முந்தி மாதிரி அவர் ஸ்டார்டிங்கில் ஹீரோவாக நடிக்கும் போதெல்லாம் நல்ல நல்ல கதைகள்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வில்லனாக அவரை பார்த்து டிஃப்ரெண்ட் ரோலில் பார்த்துட்டு அப்புறம் அப்புறம் கடைசியாக பாலிவுட் போயிருந்தேன். பாலிவுட்டில் அப்புறம் இந்த ஜவான் படத்தில் வில்லனாக நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மேரி கிறிஸ்மஸ்னு படம் நடிச்சு அந்த படம் நல்லா இருந்துச்சு. ஸோ மேரி கிறிஸ்மஸ், ஸோ அந்த படம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நானே நெட்ஃப்ளிக்ஸில் நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்த்தேன். ஸோ நம்ம இன்றைக்கி மகாராஜா ட்ரெய்லர் பார்ப்போம். ஸோ ட்ரெய்லர் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. என் பேர் மகாராஜா சார். கேக்னல்ல சலூன் கடை வச்சுருக்கேன் சார். வீட்டில் இந்த லட்சுமி திருட்டு போச்சு, எஃப்ஐஆர் போடலான்னு வந்தேன் சார். எஃப்ஐஆர் போட வந்தியா? ஏன் கேஸ் நீயே விசாரணை பண்ணிக்க முடியாதானே? லக்ஷ்மினா எத்தனை சவரம் சார்? நகையெல்லாம் இல்லை சார். பணமா? பணமும் இல்லை சார். டாக்குமெண்ட்ஸ் அப்படிலாம் எதுவும் இல்லை சார். அது என்ன லட்சுமி கேஸு? உன் பொண்ணும் இல்லை, பொண்டாட்டியும் இல்லை, அக்கா தங்கச்சி இல்லைன்ற. அப்போ லட்சுமின்றது யாரியா? சார் லட்சுமி சார். லட்சுமி சார். லட்சுமியா? சாத்துனன்னு வச்சுக்க, தலை தனியாக போயிடும். தயவு செஞ்சு என் லட்சுமியை கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க சார். இல்லைன்னா நான் இந்த வீட்டில் ஏதோ ஒன்று பெருசாக நடந்திருக்கு. இந்த பையன் நம்ம அதை மறைக்கிறான் சார். நல்லா இருக்கு. அண்டு கதை அவ்வளோவா நம்மளோட கெஸ் பண்ண முடியல. என்னால் அவ்வளோ கதை கெஸ் பண்ண முடியல. இதை பார்த்துட்டு எனக்கு லைட்டாக வந்து இன்னமும் பாபநாசம் மாடல் லைட்டாக இருக்கிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. அண்டு ஆனால் பாபநாசமே இல்லை, பாபநாசம்னா லைட்டாக ஒரு இது கொஞ்சம் த்ரில்லர் மாதிரி இருக்கலாம். கொஞ்சம் கேஸு என்ன அப்படின்னு ஓடுற மாதிரி இருக்கலாம். ஸோ கேமரா ஒர்க்ஸு ஓகே, நார்மலாக இருக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்குது. மியூசிக் எனக்கு சரியாக தெரியல. மியூசிக் கம்போசர் பி அஜனீஷ் லோக்நாத். ஸோ இவங்கள நான் அவ்வளோவா கேள்விப்பட்டதில்லை. ஸோ மியூசிக் நல்லா இருக்குது. இந்த படத்தில் மியூசிக் நல்லா இருந்துச்சு. விஜய் சேதுபதி லுக்கு இந்த படத்தில் நல்லா இருக்குது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு இருக்குது. இவரோட லுக்கு நல்லாயிருக்கு. ஸோ அந்த கதைக்கு ஏற்ற அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு லுக்காக தான் கரெக்டாக தான் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தென் அனுராக் கஷ்யப் இருக்கார். அவரும் ஒரு நல்ல நடிகர் பாலிவுட்டில். ஸோ மகாராஜா படத்தை நம்ம ட்ரீட்டரில் இன்னும் ரிலீஸ் டேட்டு சொல்ல நினைக்கிறேன். ஸோ கம்மிங் சூன் தான் போட்டிருந்தேன் கடைசியில். அண்டு பார்ப்போமே எப்படி இருக்குன்னு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். தேங்க்யூ.